பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் தேவன் மோசேக்கு சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது என்னென்னா, வெள்ளியினால் 2 பூரிகைகளை பண்ணும்படியாக கர்த்தர் சொல்கிறாரு. அந்த பூரிகைகள் அப்படிங்கிறது ட்ரம்பட்ஸ், 2 சில்வர் ட்ரம்பட்ஸை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சில்வர் ட்ரம்பட்ஸை எப்படி ஊதி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியத்துக்கான ஒரு கம்யூனிகேஷனாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறார். அந்த பூரிகைகளில் 2 பூரிகைகளையும் சேர்த்து ஊதினால் அதற்கு ஒரு அர்த்தம், அது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்றை மாத்திரம் ஊதினா அதுக்கு ஒரு அர்த்தம், அது ஒரு கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் 2ஐயும் பலத்த சத்தமாக ஊதினா அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் சந்தோஷத்தோடு இருக்கும்போதும் அந்த பூரிகைகளை ஊத சொல்கிறாரு. ஸோ தேவன் அந்த நாளில் அருளி செய்த இந்த நித்திய கட்டளையாகிய இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில் நிச்சயமாகவே ஒரு அர்த்தம் இருக்குது. இதை நம்ம இன்றைக்கி சேர்ந்து வாசிப்போம். அன்னைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தியானிச்சுட்டு, இந்த நாளில் இந்த பூரிகைகளுக்கு ஒப்பாக நம்ம நம்மளுடைய வாய்ஸ், நம்ம ஆவியில் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடிய நம்முடைய தொனி, அதுதான் எக்கால சத்தத்தை போல் இருக்குது. அதை வைத்து நம்ம எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்கிறோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம இன்றைக்கி சேர்ந்து நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகளை ஒரே வெள்ளி தகட்டால் செய்ய வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லோரும் ஆசரிப்பு கூடார வாசலிலே உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவர்களாகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும்போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகளை நீங்கள் 2ஆந்தரம் பெருந்தொனியாய் முழங்கும்போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் புறப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழங்க வேண்டாம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்கிறாரு, வெள்ளியில் 2 பூரிகைகளை பண்ணிக்கொள், ட்ரம்பட்ஸ். அவைகளை வெள்ளி தகட்டால் செய்ய வேண்டும். ஸ்பெசிஃபிகேஷன் வெள்ளியில் செய்யப்பட வேண்டும் என்பது, அது ஒரே தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறாரு. அவைகளை ஊதும்போதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? 2 வெள்ளி பதகைகளையும் 2 வெள்ளி பூரிகைகளையும் ஒன்றாக ஊதுதல் என்பது. அவைகளை ஊதும்போது சபையார் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் வர வேண்டும். ஸோ சபையை கூட்டுவதற்கு ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடை ஆண்டவர் கொடுக்குறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, த வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் காட். மோசேயின் மூலமாக ஒரு ஆர்டர்லி, ஒரு டிசிப்ளினை தேவன் கொடுக்குறாரு. ஸோ சபையாளர் எல்லாரும் வரணும்னா தே ஹாவ் டு வாட்ச் ஃபார் தட் சவுண்ட். இந்த சவுண்டு வந்தால் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகணும். ஸோ ஒன்று சேர்ந்து 2 அந்த எக்காலத்தையும் ஊதுறாங்க. ஆனால் அதை பெருந்தொனியாய் முழங்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்க. அவைகளை அது அடுத்த வரிகளில் வருது. அந்த ஊதக்கூடிய மெத்தடை வைத்து அவங்க புரிந்து கொள்ளுவாங்க, சபையை கூட்டுறாங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுவாங்க. எங்கே நிற்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் வர்றாங்க. சரி, ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலின் ஆசாரியர்களுக்கு தலைவர்களாகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். ஸோ அடுத்தது லீடர்ஸுக்கு ஒரு விதமான கம்யூனிகேஷன். தி எல்டர்ஸ் ஆர் லீடர்ஸ் ஆஃப் எவ்ரி ட்ரைப். அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் பிதாக்கள், அங்கே முன்னாடி இருக்கிறவங்க பிரபுக்கள், அவங்க முன்னால் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஒரு எக்காலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும்போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள்
புறப்பட கடவது அல்லது பிரயாணப்பட கடவது. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழங்கும் போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் ஃபார் ட்ராவல் அல்லது இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிரயாணத்தை துவக்குகிற நேரத்திலெல்லாம் எப்படி சொல்கிறாரு, முதல்ல ஒன்றை மாத்திரம் சத்த போட்டு ரொம்ப லவுடாக அவங்க ஊதுனாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு கோத்திரம் ஒரு சைடில் அதை ஊற்றுறதுக்கு என்ன அர்த்தம், கிழக்கே இருக்கிற பாளையங்கள் முதல்ல பிரயாணப்படணும்னு சொல்கிறாரு. ஒன்றை மாத்திரம் பெருந்தொனியாய் முழங்கும் போது அடுத்து 2வது எக்காலத்தையும் பெருந்தொனியாக முழங்கினாங்கன்னா தெற்கே இருக்கிற பாளையங்கள் புறப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ யோசித்து பாருங்களேன், அந்த ட்ரைபில் இருக்கிறவங்க இந்த எக்கால சத்தத்தை வந்து அது வருதான்னு சொல்லி கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லைங்களா. அப்போ அந்த எக்கால சத்தம் வரும் பொழுது சரி இதை வந்து மெல்லமாக ஊதுறாங்க, அப்போ இது வந்து அர்த்தம் என்னென்னா 2 பதகைகள் 2 எக்காலத்தையும் சேர்த்து ஊதுறாங்க, ஆனால் மெல்லமாக ஊதுறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாம் போய் அங்கே போய் நிற்கணும், ஆசரிப்பு கூடார வாசலில் போய் கேதர் ஆகணும். அப்படி இப்போ கர்த்தர் நம்மகிட்ட என்னமோ சொல்ல போகிறாரு, மோசே மூலமாக பேச போகிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் சத்தம் போட்டு ஊதுறாங்க. அப்படி ஊதும்போது முதல் எக்காலத்தின் சத்தம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சைடில் இருக்கிற அவங்க எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. அதே மாதிரி 2ஆம் தரம் ஊதும்போது ஓகே அடுத்தவங்களும் பிரயாணத்தை ஆயத்தம் பண்ணி புறப்பட்டு போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வெரி சிம்பிள் கம்யூனிகேஷன் அண்ட் அ வெரி டிசிப்ளின்டு கம்யூனிகேஷன் அந்த நாட்களில் கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு. இதை கொடுத்து இது யார் ஊதணும்னு சொல்கிறாரு, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் பூரியைகளை ஊதக்கடவர்கள் அப்படிங்கிறாரு. அது நித்திய கட்டளை, இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நாளில் பிரயாணத்துக்கு புறப்பட்ட இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12. அந்த 12 கோத்திரத்துக்கு ஆசாரியர்களாக கர்த்தர் ஆரோன் அப்புறம் அவனுடைய சந்ததியில் வந்தவங்களை லேவியர்களை தெரிந்து கொண்டார். இவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. மோசேயை கொண்டு கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த 12 கோத்திரத்தில் எவ்வளவு ஜனங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, அந்த ஜனங்களுக்கான பிரபுக்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ளே ஆண்டவர் எவ்வளவு அழகாக நிர்ணயம் பண்ணி வைத்திருந்திருக்கிறார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே பிரயாணப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி 40 வருஷ பிரயாணம் இருக்குது. அந்த 40 வருஷ பிரயாணத்தில் ஆண்டவர் எப்படி அவங்கள வந்து ஒரு டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் போய் இப்போ யோசித்து பாருங்களேன், இப்போ மோசஸ் போய் ஒவ்வொருத்தருடைய இந்த ட்ரைபுக்குள்ளேயும் போய் கம்யூனிகேட் பண்ணி, அப்பா எல்லோரும் வாங்க, நீங்கள்லாம் இந்த மாதிரி இப்போ கேதரிங் இருக்குது, ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காரு, கேட்குறதுக்கு வாங்க அப்படின்னு போய் ஒவ்வொரு கோத்திரமாக அவர் சொல்கிறதுக்கு போனார்னா அது முடிகிற காரியமா? எவ்வளோ டைம் எடுக்கும், அது கஷ்டமும் கூட இல்லைங்களா. ஸோ அதுக்கு பதிலாக மோசஸ் ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அந்த எக்கால தொனியின் சத்தம் எல்லார் காதுக்கும் ஒரே நேரத்தில் போய் சேருது. சவுண்டு ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இல்லைங்களா. போய் சேருது, போய் எல்லோரும் புறப்பட்டு வர்றாங்க. வந்த உடனே இம்மிடியேட்டாக அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷனை கொடுக்க முடியும் என்பது. அதே மாதிரி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இதை கொடுக்குறாரு. அடுத்தது யுத்த காலத்துக்கும் கூட இதை பாருங்கள், 9ஆம் வசனம், உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைவர்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போது இட் இஸ் நாட் ஓன்லி எ கம்யூனிகேஷன் பிட்வீன் மோசஸ் டு இஸ்ரேலைட்ஸ். மோசேக்கும் இஸ்ரேலர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனோடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் கூட இந்த எக்காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள். எப்போ பயன்படுத்த சொல்கிறாரு, உங்களை சத்துருக்கள் வர்றாங்க, நீங்கள் தங்கி இருக்கிற பாளையத்தில் வந்து உங்களை துன்பப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யுத்தத்துக்கு போவீங்க இல்லையா, அப்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்குங்க. அப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு
உங்கள் பகைவர்களுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ இப்போது யோசித்து பாருங்கள், எல்லோரும் ஒரு யுத்த காலம் வந்துருச்சு. பகைவர்கள் எல்லோரும் நெருக்கும்போது அந்த இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகும்போது, ஆண்டவரே எங்களோடு கூட வாரும், எங்களுக்கு வெற்றியை தாரும் என்பதாக பெருந்தொனியாக அந்த எக்காலத்தை முழங்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அது எனக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கும். அப்போது இது ஒரு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய, சபையார் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு யுத்த ஜெபமாக இதை பார்க்க முடியுது. அந்த தொனி அது சொல்கிறார், இட் ரிமைன்ஸ் மீன்றார் ஆண்டவர். சரி, இது யுத்த காலத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு முறைமை. அடுத்தது மகிழ்ச்சியின் காலம். எல்லாம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற நேரத்துலையும் சொல்கிறாரு, உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளிலும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு ஞாபக குறியாய் இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். அப்போ God is instructing the Israelites. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, எப்போதும் கர்த்தரை நினைத்து கொண்டிருங்கள். உங்களுடைய யுத்த காலத்தில் நிச்சயமாக தேவனை தேடுவீங்க, ஏன்னா உங்களை ரட்சிப்பதற்கு. அதே நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க, மாத பிறப்பு, அதற்கு பிறகு தகன பலிகள். இந்த நேரத்திலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பூரிகைகளை ஊதுங்க. அப்போது உங்களுடைய கர்த்தருடைய சமூகத்தில் அது உங்களுக்கு ஞாபகக்குறி. என்னென்னா, நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும், நம்ம லைஃப்பில் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு சீசன்லேயும், நம்ம போகக்கூடிய நேரம் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம், ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு ட்ராவல் பண்ணி போகிறோம், அப்போதும் கர்த்தரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா தட் இஸ் த டைம் தட், ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் வரும்போதும் ரொம்ப பிஸியாக போகும்போதும் தான் என்ன செய்து விடுகிறோம், தேவனை நம்ம மறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. பட் எல்லா நேரத்துலையும் தேவனும் என்ன சொல்கிறாரு, மியூச்சுவலி நீங்களும் கர்த்தரை நினைவு கொண்டு எக்காலத்தை ஊதுறீங்க, அவருக்கும் அது ஒரு ஞாபகக்குறியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடை கர்த்தர் கொடுக்குறாரு. இதே போல் இந்த வார்த்தைகளை நான் தியானித்து கொண்டிருக்கும்போது எனக்கு தோணின விஷயங்கள் என்னென்னா, இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்காலத்தை பண்ணும்படியாக கர்த்தர் சொல்லலை, பூரிகைகளை ஊதணும்னு சொல்லலை. ஆனால் பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணக்கூடிய நம்முடைய வாய்ஸை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு தொனியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன கேதரிங் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய காங்கிரிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சபை அப்படின்னா முதல்ல நம்ம சபை வீட்டில் தானே தொடங்குது. நம்ம குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிற முதல் சபை அதுதான். அப்போது ஆர் வி ஏபிள் டு டிசிப்ளின் அவர் செல்ஃப், ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அழைக்கும் பொழுது. ஏன்னா இப்போ மெத்தட் ஆஃப் காலிங் கூட கர்த்தர் என்ன சொன்னார், நீங்கள் ஜென்டிலாக ஊதுங்க. சபையை கூடி வரணும்னா 2 பூரிகைகளையும் ஊதுங்க, ஆனால் ஜென்டிலாக ஊதுங்க, ஊதும்போது அவங்க வரணும் என்பதாக. ஸோ அப்போது நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, இந்த நாளில் we have to call our family members when we are trying to do a family prayer, and it cannot be simple sometimes. If we are disciplined, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்படி நம்ம ஒரு நிலைமை இருந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஜெபிக்கக்கூடிய நிலைமை இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாதிருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து டு கோ கால் அண்ட் பிரிங் எவ்ரிபடி டு ப்ரே டுகெதர். அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்குது அப்படிங்கிறத உணர்றேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்து செய்து கொண்டிருந்தோம், சாயந்தர நேரத்தில் உட்கார்ந்து குடும்பமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். பட் ஆனால் லேட்டர் எங்களால் அதை தொடர்ந்து செய்ய முடியல. வி சா தட் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யாருக்காவது ஒரு காரியம் எல்லோரும் பிஸியாக போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ ஏறக்குறைய ஒரு அபவுட் அ மந்த் ஐ திங்க் வி குட் நாட் டூ இட். ரேர்லி அப்பப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடியதாக, அப்பவும் கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்க முடியல. இது எனக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பார்த்தேன், அதை நான் ஐ கேனாட் கோ அண்ட் என்ஃபோர்ஸ் இட். நான் போய்
இல்லை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய காரியம் எல்லோரும் முழு மனதோடு வர வேண்டும் என்று சொல்லி அப்போது ஐ ஜஸ்ட் சப்மிட்டட் இன் மை ப்ரேயர். பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய டெஸ்டிமோனி. நேற்று இரவு இருக்கும் எனக்கு காலையில் ஒரு சொப்பனத்தில் நான் உணர்றேன், எழுந்துக்கோ நேரம் ஆயிடுச்சு, டைம் ஃபார் யூ டு ப்ரே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐம் சீயிங் தட் எ காலிங் ஃப்ரம் த லார்ட் டு கெட் அப் அண்ட் டு த ப்ரேயர். எழுந்து பார்க்குறேன். நான் யூஸ்வலாக வந்து அரவுண்டு 5:30, 5:45 அல்லது 6 o'clock அந்த டைம் பீரியடில் எந்திரிக்கிறது. பட் அன்னைக்கு பார்க்குறேன் 2:30க்கு ஐ வாஸ் வேக்கிங் அப். எழுந்திரிக்கும் போது ஐ வாஸ் ஃபீலிங் ரொம்ப டயர்ட்னஸ் இருந்துச்சு. என்னால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஜெபிக்க முடியும்னு தோணலை. பட் ஸ்டில் நான் போயிட்டு இப்போது எனக்கு வந்து அந்த ட்ரீம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். அப்படி நான் ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ சா காட் வாஸ் என்கரேஜிங் மீ டு டூ தட் ஏர்லி மார்னிங் 3 o'clock ப்ரேயர் டு பிரிங் சர்டன் திங்ஸ் அண்டர் ஆர்டர். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, கர்த்தரை நோக்கி ஊதக்கூடிய ஒரு காலம் சத்ருவின் தாக்குதல். ஏன்னா நான் பார்க்குறேன் when family cannot come to pray, மாம்சத்தில் எது ப்ரையாரிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லலாம், எல்லோரும் ஒவ்வொரு ஆர்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் பண்ண முடியலை, வசனம் வாசிக்கிறதுக்கு குடும்பத்தில் தடை இருக்குது அப்படின்னா நிச்சயமாகவே இது ஆவிக்குரிய போராட்டம். ஆகையினால் நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்தாவியில் நிறைந்து ரோர் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன் டங்ஸில். அப்போது ஏறக்குறைய ஒரு 45 to 1 hour வந்து ஐ வாஸ் ப்ரேயிங். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் ஜான் அனாசிகே அவருடைய அந்த ரோர் இன் த ரெல்ம்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரேயர் மீட்டிங்கை அதை போட்டு விட்டுட்டு அதை பேக்ரவுண்டில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நானும் கூட சேர்ந்து ஐ எம் ஜஸ்ட் ரோரிங் வித் மை வாய்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 hour ஆஃப் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஐ வென்ட் டு பேக் டு பெட். படுத்து ஓய்வு எடுத்துட்டு நாளை தொடங்குகிறேன். ஐ சா எ சேஞ்ச் எஸ்டர்டே. நேற்று எல்லோரும் க்ளீனாக டயத்துக்கு ப்ரேயருக்கு வந்தாச்சு. வந்து உட்காந்து மறுபடியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், வசனம் சேர்ந்து வாசித்தோம். கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஜெபிக்கிறதுல போராட்டங்கள் வருது. அதில் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஐ சா தட் எஃபெக்ட் ஆல்சோ. ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஒன்றுபட முடியலை, சோர்வுகள், நிறைய காரியங்கள் வந்துடுது சேர்ந்து ஜெபிக்கவில்லை என்று சொன்னால். அப்போது இன்றைக்கி இந்த வசனங்களை வாசிக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. கர்த்தர் இதுதான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு எக்காலத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன். அப்போது ஒரு ப்ரேயர் லைஃப் நம்ம ஆஸ் அ சில்ட்ரன் ஆஃப் காட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆர்டரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இண்டிவிஜுவலாகவும் ஜெபிக்கணும், நம்ம தனிப்பட்ட நேரத்துலையும் கர்த்தரை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போதும் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ ஃபேமிலியை பற்றி சொன்னேன். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துலேயும் ஒரு பெரிய வல்லமை இருக்குது. நான் வந்து எனக்கு கொஞ்சம் பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு அவ்வப்போது என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு சில சகோதரர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, சில சகோதரிகளும் ஃபோன் பண்ணுவாங்க, என்னோட கூட அலுவலகத்தில் இருக்கிறவங்க. அப்படி சேர்ந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பின்னாடி ஐ வில் ஃபீல் எ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வித் காட் ஃபார் மோர் கிளியர்லி. இப்போ வந்து என்டையர் டே நான் வேலையில் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஐ ஃபீல் டிஸ்கனெக்டட். ரொம்ப ஒரு அவையனுடைய சத்தத்தை ரொம்ப ஒரு கிளியராக கேட்க முடியாது. பட் ஒரு சின்ன ப்ரேயர் சேர்ந்து ஒரு சகோதரனோடு ஜெபிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு இம்மிடியேட்டாக வந்து அந்த சத்தத்தை இன்னும் தெளிவாக கேட்க முடியும். ஸோ இது வந்து இட் டீப்பன்ஸ் அவர் ரிசப்ஷன், அவர் ஸ்பிரிச்சுவல் ரிசப்ஷன். நம்ம எப்படி வந்து ஆவிக்குரியரில் வந்து நம்மளால் சத்தத்தை கேட்க முடியுதோ அது வந்து இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதைத்தான் எனக்கு இந்த வார்த்தைகளில் புரிந்து கொள்கிறேன். எக்கால சத்தத்தை போல நினைப்பூட்டுதல், நமக்கு நாமே நினைப்பூட்டுதல் தேவனை குறித்து, அதற்கு இந்த கூட்டு ஜெபங்கள். அதே மாதிரி கர்த்தருக்கு நினைவுபடுத்துதல். கர்த்தருக்கு வந்து ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தில் இந்த யுத்தத்தை செய்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு யுத்த சத்தத்தை போல் பலமாய் துணிக்கிற ஒரு எக்காலம் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவது போல். ஸோ அதுதான் எனக்கு இதில் ஞாபகத்துக்கு கொண்டு வருது. சரி, அப்புறம் இந்த அதிகாரத்தில் இன்னும் 2 காரியங்கள் இருக்குது. குயிக்காக அதை நம்ம தியானித்து முடிப்போம். அதில் போட்டிருக்குது, மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓப்பாவை நோக்கி,
உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன தலத்துக்கு நாங்கள் பயணப்பட போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாருக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் தங்கி பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய மாமனார் அவர் மீதியானியர், அவர் கர்த்தரை அறியாதவர். அவருடைய மகன் இல்லையா, அவனை மோசே அழைக்கிறாரு. ஸோ இஸ் எ பிரதர் இன்லா. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ என்னோடு கூட இரு என்று சொல்கிறாரு. நீ இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மையின் பிரகாரம் உனக்கும் செய்தருளுவோம். ஸோ we see that Moses is trying to kind of ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்கிறார், புறஜாதிகளுக்கும் அப்போவே அங்கேருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், உனக்கும் செய்வார் என்று சொல்லி தன்னுடைய தேவனை பற்றி உற்சாகமாக சொல்கிறார், மற்றவங்களுக்கும் சொல்கிறார். தனக்குள்ளே வைத்திருக்காம தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளை சொல்லி அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாருங்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. இறுதியாக பார்த்திங்கன்னா 34ஆம் வசனம், அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலர்களிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். ஸோ இந்த வார்த்தை எனக்கு இந்த மாடல் ப்ரேயர். ஆண்டவரிடத்துல மோசே சொல்கிறாரு, கர்த்தாவே எழுந்தருளும், அரைஸ் ஓ லார்ட், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, லெட் யுவர் எனிமீஸ் ஸ்கேட்டர் என்று சொல்கிறாரு. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக மோசஸ் இதை சொல்கிறாரு. ஸோ மோசஸ் சத்துருக்கள் யார், எப்படி யுத்தம் பண்ணுவாங்கங்கிறத அறிந்திருக்கிறாரு. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பதை அறிந்திருக்கிறாரு. அதனால தான் யுத்தம் கர்த்தருடையது என்பதை தெரிந்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் பிரயாணத்தை துவக்குகிறாரு. அப்போது மேகம் அவரோடு கூட வந்தது. இப்போ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா டெய்லி போராட்டங்கள், வேலை தளத்தில், நம்ம ஃபேமிலியில், இன்னும் நம்மளுடைய குடும்பங்களில் வரக்கூடிய அநேக போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்த போராட்டங்கள் கிடையாது. அதனால தான் நம்ம பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஏதாவது பேசி யுத்தம் பண்ணி நம்ம என்ன செய்து விடுகிறோம், நம்ம மற்றவர்களை பகைத்து விடுகிறோம். அது சத்துருவுக்கு நமக்கு நம்ம லைஃப்பில் அதிகாரத்தை கொடுத்து விடுகிறது. அப்படி இல்லாமல் எந்த ஒரு காரியம், ஒரு தடங்களோ பிரச்சனையோ வந்தால் கர்த்தரிடத்துல தான் மோசே சொன்னது போல நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லி. அதே மாதிரி வீட்டுக்கு திரும்புகிறாங்க, எல்லாம் முடிந்து திரும்பும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஸோ ஓய்வு நேரத்தில், நம்ம சுகமாய் தங்கி இருக்கிற நேரத்துலையும் நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள நித்திரை செய்வது என்பதை இதை எனக்கு காண்பிக்குது. ஆமென்.